அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு நோபல் பரிசை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நோபல் பரிசு அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது அப்படின்னா 1901 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது. ஸோ இது எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுது அப்படின்னா மொத்தம் வந்து 6 துறைகளுக்கு வந்து வழங்கப்படுது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் என்ற 6 துறைகளின் கீழ் வந்து இந்த விருது வந்து வழங்கப்படுது. இதில் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் பார்த்திங்கன்னா நார்வே நாடு வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 5 துறைகளுக்கான விருது வந்து ஸ்வீடன் நாடு வந்து கொடுக்குறாங்க. இதில் இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது மட்டும் ஆரம்பத்தில் வந்து இருந்திருக்காது. இது எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1969 இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதற்கான இந்த விருது அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டுமே எந்த மாதத்தில் வந்து வெளியிடப்படுது அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் வந்து வெளியிடப்படுது. இதற்கான விருது வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் 10ஆம் தேதி வந்து கொடுக்குறாங்க. இந்த டிசம்பர் 10 அப்படிங்கிறது ஆல்பர்ட் நோபல் இருக்கார் இல்லையா, அவருடைய நினைவு தினம் தான் இந்த டிசம்பர் 10. ஸோ இந்த தினத்தில் தான் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விருதானது வழங்கப்பட்டு வருது. நம்ம இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார். கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்திற்காக 1913 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து முதல்ல இந்த விருது வந்து வாங்கியிருப்பார். அதற்கப்புறம் 1930 சர் சி.வி. ராமன் அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பார், ராமன் விளைவை கண்டுபிடிச்சதுக்காக. அடுத்தது 1979 மதர் தெரசா இருக்காங்க இல்லையா, அன்னை தெரசா, அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்தது 1998 அமர்த்தியா சென் வந்து வாங்கியிருப்பார். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசாக அமர்த்தியா சென் வந்து வாங்கியிருப்பார். அதற்கப்புறம் 2014 பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி, இவர் வந்து ஒரு குழந்தைகள் நல ஆர்வலர். ஸோ அவர் வந்து வாங்கியிருப்பார். அவரும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப்ஸா இருக்காங்க இல்லையா, பெண் கல்விக்காக போராடியவர். இவங்க 2 பேர்த்துக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் 2014. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நோபல் பரிசு பெற்றவர்கள் தான். அதில் 2025 யார் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 2025 யாருக்கு விருது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது மேரி இ ஃப்ரான்கோ அப்படிங்கிறவருக்கு, அமெரிக்காவை சேர்ந்தவர். அப்புறம் ஃப்ரெட் ராம்ஸ்டெல், அதற்கு இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். அடுத்தது ஷிமோன் ஷாகுஷி, இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படும் விதம் குறித்த ஆய்வு. ஸோ ஒரு மனிதனுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எந்த அளவு வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்காக 3 நபர்களுக்கு வந்து இந்த மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 பேர் அமெரிக்கர், ஒருத்தர் ஜப்பானை சேர்ந்தவர். அடுத்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை பொறுத்தளவுக்கு ஜான் கிளார்க் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அப்புறம் மைக்கேல் டெவோரைட் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். ஜான் எம் மார்னிஷ், இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். 3 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் தான். இவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா குவாண்டம் ஊடுருவல் குறித்த ஆய்வை பற்றி வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதற்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது சுசுமு கிட்டகாவா, இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. அடுத்து ரிச்சர்ட் ராப்ஷன் அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அடுத்தது ஓமர் எம் யாகி, இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உலோக கரிம கூட்டமைப்பு பற்றி ஆய்வுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, லாஸ்லோ ஹோர்காய். இவங்களுக்கு தான் வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு முதல்ல இந்தியாவிலேருந்து வாங்கின ஒருத்தராக அறியப்படுறாரு, கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்திற்காக. ஸோ இவங்க இந்த இலக்கியத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பயங்கரவாத அழிவிற்கு நடுவில் கலையின் சக்தியை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை கொண்டு இந்த இலக்கியம் வந்து இருந்திருக்கும். அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது மரியா கொரினா மச்சாடா, இவங்க யாருன்னா வந்து
வெனிசுலா நாட்டை சேர்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மரியா கொரினா மச்சாடா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து சர்வாதிகாரத்திலிருந்து அமைதிக்கான ஒரு பாதையை நோக்கி வந்து திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். ஜோயல் மோஹிர் அப்படிங்கிறவருக்கும் பீட்டர் ஹோவிட், பிலிப் அஹியோன், இவங்க 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீடித்த வளர்ச்சிக்கான தொழில்நுட்பம், சந்தையில் புதிய பொருட்கள் அறிமுகமாதல், பழைய பொருட்கள் காணாமல் போக காரணம் என்ன? ஸோ சந்தையில் புதுசாக வந்து ஒரு பொருள் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து உருவாகுது அப்படின்னா பழைய பொருட்கள் அப்படிங்கிறது காணாமல் போகுது இல்லையா? ஸோ அது குறித்த ஒரு ஆய்வுக்காக இவங்களுக்கு வந்து ஆணவ படுகொலைகள் குறித்து சட்டம் இயற்றுவதற்காக தமிழக அரசு யாருடைய தலைமையில் பரிந்துரை வழங்குவதற்காக ஒரு நபர் ஆணையத்தை நியமித்துள்ளது அப்படின்னா KN பாக்ஷா இவருடைய தலைமையில் தான் வந்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா பிரச்சார கூட்டத்துக்கு போய். ஸோ அது குறித்து விசாரிப்பதற்காக இவருடைய தலைமையில் தான் குழு அமைச்சிருந்தாங்க. அந்த வழக்கு இப்போ CBIக்கு போனது அப்படிங்கிறதுனால இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது 2018 ஒரு தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கிச்சூடு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த அதை விசாரித்தது யாருன்னா இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் வந்து விசாரிச்சிருப்பாங்க. அடுத்தது நாட்டிலேயே முதல் முறையாக ஏசி வசதி கொண்ட அரசு பள்ளி எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஸோ நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவில் தான் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா ஆந்திராவில் தான் வந்து அமைக்க போகிறாங்க செயற்கை நுண்ணறிவு மையம். அடுத்தது அக்டோபர் 15 உலக மாணவர் தினம். இது யாருடைய பிறந்த தினத்தை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான APJ அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் வந்து உலக மாணவர் தினமாக கொண்டாடுறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய உயரிய விருது வந்து 3 விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதில் பாரத ரத்னா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாரத ரத்னா அப்படிங்கிறது 1997 வாங்கியிருப்பார். பத்ம விபூஷன் விருதுங்கிறது 1990, பத்ம பூஷன் அப்படிங்கிறது 1981 வந்து வாங்கியிருப்பார். இவர் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருப்பார். இவருடைய டென்யூர் எப்போ அப்படின்னா ஜூலை 25, 2002 முதல் 2007 வரைக்கும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்றும் அழைக்கப்பட்டவர் இவர். அடுத்தது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவில் லோக்சபாவிலிருந்து எத்தனை எம்பிக்களும் ராஜ்யசபாவிலிருந்து எத்தனை எம்பிக்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ லோக்சபாவிலிருந்து பார்த்தோம்னா 21 உறுப்பினர்களும், ராஜ்யசபாவிலிருந்து 10 நபர்களும் பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதில் இந்த கூட்டுக்குழு அப்படிங்கிறது என்னென்னா ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஸோ அதற்கு வந்து நிறைய வந்து எதிர்ப்பு கிளம்புச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கூட்டுக்குழுவை பயன்படுத்தி ஒரு விவாதம் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து இந்த மசோதா வந்து கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த கூட்டுக்குழு அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். இதில் மக்களவையிலிருந்து 21 பேரும், ராஜ்யசபாவிலிருந்து அதாவது மாநிலங்களவையிலிருந்து 10 பேரும் இதில் இடம்பெறுவார்கள். அடுத்தது வருவாய்த்துறை தினம் அப்படிங்கிறது எப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அதே மாதிரி உலக மக்கள் தொகை தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 11 தான் உலக மக்கள் தொகை தினம் வந்து கொண்டாடப்படுது. அடுத்தது உலக உணவு தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 16 தான் உலக உணவு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது பிரிசில்லா அப்படிங்கிற புயல் எந்த நாட்டில் வந்து வந்திருக்கும் அப்படின்னா மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து வந்திருக்கும். நம்ம இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் வந்து கரையை கடந்திருக்கும். ஸோ அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை வச்சது எந்த நாடு அப்படின்னா தாய்லாந்து தான் வந்து இந்த பேரை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இந்த புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2000ஆவது ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இதில் மொத்தம் வந்து 13 நாடுகள் வந்து தங்களுடைய பெயர்களை வந்து பரிந்துரைப்பாங்க. ஒவ்வொரு நாடுமே வந்து 13 பெயர்களை வந்து பரிந்துரைப்பாங்க. ஸோ அதில் அடுத்தடுத்து வரக்கூடிய புயல்களுக்கு ஒவ்வொரு நாட்டினுடைய பெயருமே வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட பேர் வந்து மறுமுறை வந்து பயன்படுத்தப்படாது, வேறு ஏதாவது வந்து பரிந்துரைப்பாங்க. இதில் மோந்தா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வந்து ஸோ அழகிய பூ அப்படின்னு அர்த்தம். தாய்லாந்து மொழியில் அழகிய பூ அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். தாய்லாந்து தான் இந்த பேர் வந்து வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கும். நேற்று வந்து ஆந்திரா அருகே பார்த்திங்கன்னா கரையை கடந்திருக்கும். அடுத்தது தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 11வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 16வது, அதாவது இந்தியாவில் தற்போது நடைமுறையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 15வது நிதிக்குழு அப்படிங்கிறத வந்து நடைமுறையில் இருக்குது. அதனுடைய தலைவர் யாருன்னா வந்து என்கே சிங் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. நிதிக்குழுவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 280 தான் வந்து பார்த்திங்கன்னா நிதிக்குழுவை பற்றி சொல்லுது. 281 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிதி ஆணையம் வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 14வது நிதிக்குழுவினுடைய தலைவராக ஒய்வி ரெட்டி இருந்திருப்பாது. 15வது நிதிக்குழுவினுடைய தலைவராக என்கே சிங் அவர்களுடைய தலைமையில் தற்போது வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த நிதிக்குழு வந்து எதுக்காக பரிந்துரைப்பாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு வரக்கூடிய மொத்த வருவாயில் மாநிலங்களுக்கு 28 மாநிலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 28 மாநிலங்களுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நிதியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பரிந்துரையை வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து அமைச்சிருப்பாங்க. இது யாருடைய தலைமையில் அமைச்சிருப்பாங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அவர்களுடைய தலைமையில் வந்து நிதி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 31, 2023 வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா. இந்த நிதிக்குழுவினுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 1லிருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறத வந்து செயல்பாட்டுக்கு வரும். இப்போ 15வது நிதி ஆணையம் வந்து மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் நிதியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா 41% வந்து கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசு வருவாயில் மொத்த வருவாயில் 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த 16வது நிதிக்குழு அளிக்க மத்திய அரசு வழங்கியுள்ள காலக்கெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலக்கெடு வந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்குது. அடுத்தது 47 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா எத்தனையாவது முறையாக உறுப்பு நாடாக இணைந்துள்ளது அப்படின்னா 7வது முறையாக உறுப்பு நாடாக இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பார்த்தோம்னா 5 நாடுகள் வந்து நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா வந்து ஸோ அமெரிக்கா, அடுத்தது ரஷ்யா, அடுத்தது சைனா, அடுத்தது ஃப்ரான்ஸு, 5வதாக பிரிட்டன். இந்த 5 நாடுகள் வந்து பார்த்தோம்னா நிரந்தர உறுப்பு நாடாக இருக்கிறாங்க. அதில் இந்தியாங்கிறது வந்து 47 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 7வது முறையாக இந்தியா வந்து உறுப்பு நாடாக இணைஞ்சிருக்கிறாங்க, தற்காலிக உறுப்பு நாடாக. அடுத்தது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா அக்டோபர் 11 பார்த்தோம்னா அக்டோபர் 11 அப்படிங்கிறது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி மார்ச் 8 என்ன அப்படின்னா உலக பெண்கள் தினம். மார்ச் 8 அப்படிங்கிறது உலக பெண்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது. அதே மாதிரி அக்டோபர் 2 அப்படிங்கிறது காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் தெரியும். அடுத்தது இந்தியாவின் 2வது யானை பாகன் கிராமம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கோவை மாவட்டத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்தது 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் 203 பொது பிரிவினருக்கும் 38 சீட்டு பார்த்தோம்னா எஸ்சி பிரிவினருக்கும் 2 சீட்டுகள் பார்த்தோம்னா எஸ்டி பிரிவினருக்கும் வந்து இடஒதுக்கீடு முறையில் வந்து வழங்கப்பட்டிருக்குது. மொத்தம் 243 தொகுதிகள். இனி வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அங்கே நடக்க போகுது. அடுத்தது இந்தியாவில் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் தான் வந்து முதல்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இனி வரக்கூடிய காலங்களில் வந்து சட்டம் கொண்டு வருவதற்காக தான்
KN பாக்ஷா அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அடுத்தது வைக்கம் விருது எந்த ஆண்டு முதல் தமிழக அரசு வந்து வழங்கி வருகிறது அப்படின்னா 2023ஆம் ஆண்டிலிருந்து வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது பெரியார் அவர்களுடைய நினைவாக. அதில் 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது அப்படிங்கிறது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்கர். இவருக்கு தான் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கும்.